திருக்கோயிலூர்ல மக்களோட தீர்ப்பு அது வெறும் வாக்கு எந்திரத்துல எழுதப்படுறது இல்ல. அது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில, அவங்களோட நம்பிக்கைகள்ல, ஏன் அவங்களோட ஏமாற்றங்கள்ல கூட எழுதப்படுது. என் பேரு மேகா கோவர்தன் ரெட்டி. இன்னைக்கு நம்ம டேட்டாவோட துணையோட அந்த தீர்ப்போட ஒவ்வொரு அங்கத்தையும் ஆழமா அலச போறோம். நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 6 கட்டங்கள் இருக்கு. முதல்ல திருக்கோயிலூர் மண்ணோட மனச புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அங்க இருந்த அரசியல் கோட்டை எப்படி சரிஞ்சது, மக்களோட அதிருப்தி எவ்வளவு ஆழமா இருக்கு, ஒரு புது தீர்ப்புக்கான செயல் திட்டம் என்னவா இருக்கணும், வெறும் டேட்டால எப்படி ஒரு நல்லாட்சியா மாத்துறது, கடைசியா மக்களுக்கான ஒரு புதிய பாதை எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல திருக்கோயிலூர் கதைக்குள்ள ஆழமா இறங்குவோம். திருக்கோயிலூருங்கிறது வெறும் ஒரு தொகுதி கிடையாது. அது விவசாயத்தோட ஆன்மா வாழ்ற ஒரு பூமி. அங்க இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தோட நாடி துடிப்பும் வயல்வெளிகளோட தாளத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. தமிழ்நாடு வரைபடத்துல இதோ இங்க தான் இருக்கு திருக்கோயிலூர். நம்மளோட முழு கவனமும் இனி இந்த இடத்துல தான் இருக்க போகுது. இந்த நம்பரை பாருங்க, 88%. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 10க்கு கிட்டத்தட்ட 9 குடும்பங்களோட கதை இது. அவங்களோட ஒவ்வொரு நாளும் வயல்ல தான் வெடியுது. அவங்களோட கனவுகள் எல்லாமே விளைச்சல்ல தான் இருக்கு. திருக்கோயிலூரோட அரசியலே இந்த விவசாய வாழ்க்கையோட அடித்தளத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த சமூக அமைப்போட ஆழத்தை பாருங்க. கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு மக்கள் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவங்க. இது வெறும் மக்கள் தொகை கணக்கு கிடையாது. இதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டு கால வரலாறு இருக்கு, நிறைவேறாத கனவுகள் இருக்கு, நீதிக்கான ஒரு பெரிய தேடல் இருக்கு. அவங்களோட குரல் தான் திருக்கோயிலூரோட அரசியல் திசையை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தி. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. மாநிலத்தோட மற்ற பகுதிகளை விட திருக்கோயிலூர் மக்கள் ரொம்ப ஆர்வமா வாக்களிக்கிறாங்க. இது வெறும் கடமை உணர்ச்சி இல்ல, இது மாற்றத்துக்கான ஒரு ஏக்கம். தங்களோட குரல் கேட்கப்படணும்னு ஒரு தீவிரமான தாகம் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த கதையோட மைய புள்ளிக்கு வருவோம். அல்லது சிலரோட பார்வையில ஒரு வில்லன், திருக்கா பொன்முடி. பல வருஷமா திருக்கோயிலூரோட அரசியல்னாலே அவர்தான் ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்தவர். 8 முறை, ஆமாங்க 8 முறை. நினைச்சு பாருங்க, ஒரே தொகுதியில 8 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இது அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியா நிலைநிறுத்துச்சு. இந்த எண்களை பாருங்களேன். 2016ல 50%, அடுத்து 2021ல 56%மா உயர்ந்திருக்கு. இது வெறும் வாக்கு சதவீத வளர்ச்சி இல்ல, மக்கள் அவர் மேல எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். அது ஒரு அசைக்க முடியாத கோட்டை மாதிரி இருந்துச்சு. ஆனா திடீர்னு கதை மொத்தமா மாறுது. ஊழல் வழக்குல தண்டனை, தகுதி நீக்கம். இத்தனை வருஷமா கட்டி காத்த அந்த அரசியல் கோட்டையோட அஸ்திவாரத்திலே ஒரு பெரிய விரிசல் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. உச்சியில இருக்கிற நம்பிக்கை உடையும் போது ஒரு சாதாரண குடிமகனோட நம்பிக்கைக்கு என்ன ஆகும்? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்ட ஆய்வுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த தண்டனைங்கிறது மேல தெரிஞ்ச ஒரு தீப்பொறி தான். ஆனா அதுக்கு கீழே பல வருஷமா ஒரு அதிருப்தி எரிமலை புகஞ்சுகிட்டே இருந்திருக்கு. இப்ப வாங்க அந்த எரிமலைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். களத்திலிருந்து நமக்கு 3 முக்கியமான சிக்னல் கிடைக்குது. 1, அந்த தண்டனையால ஏற்பட்ட நம்பிக்கை செறிவு. 2வது, தீர்க்கப்படாமலே இருக்கிற அடிப்படை வளர்ச்சி குறைபாடுகள். 3வது, இளைஞர்கள் கிட்ட இருந்தும் நலிவடைஞ்ச மக்கள் கிட்ட இருந்தும் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய இடைவெளி. பொதுவெளியில பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு இருக்கு. அது உண்மையா இருக்கணும். அதை விட முக்கியமா, ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறதுக்காக பேசாம மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட கண்ணியத்தையும் உயர்த்துறத நோக்கமா கொண்டிருக்கணும். இதுதான் நம்ம அரசியலமைப்போட ஆன்மா. மக்களோட மனக்குமரல கேளுங்க. போடப்படாத சாலைகள், ஒழுங்கா வராத குடிநீர், தரம் உயர்த்தப்படாத பள்ளிக்கூடங்கள், தூர்வாரப்படாத வாய்க்கால்கள், இதெல்லாம் வெறும் குறைகள் இல்ல, ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். இதெல்லாம் தான் ஒரு அரசாங்கம் மேலே இருக்கிற நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னிடும். நலத்திட்டங்கள்ல ஓட்ட விழும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. போலியான ரேஷன் கார்டுகள். தகுதியானவங்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி எங்கேயோ தடம் மாறுது. பென்ஷன் பணம் வரதுக்கு தாமதமாகுது. இது வெறும் நிர்வாக கோளாறு இல்லைங்க, இது ஏழை மக்களோட வயித்துல அடிக்கிற மாதிரி. இதனால இந்த சிஸ்டம் நமக்காக இல்லைங்கிற எண்ணம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிடுது. சில காயங்கள் ரொம்ப ஆழமானது, ஒருபோதும் ஆறாது. 2011ல் இருளர் பழங்குடியின பெண்கள் மேல நடந்த அந்த வன்கொடுமை 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்னைக்கும் நீதி கிடைக்காம ஒரு நீண்ட காத்திருப்பு. இது ஒரு சட்ட போராட்டம் மட்டும் இல்ல, இது நம்ம சமூகத்தோட மனசாட்சிக்கு ஏற்பட்ட ஒரு தார்மீக தோல்வி. ரொம்ப பலவீனமானவங்களை பாதுகாக்க தவறின ஒரு அமைப்போட தோல்வி. சரி, பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்போ தீர்வுக்கு வருவோம். ஒரு மாற்று தலைமைக்கான செயல் திட்டத்தை தரவுகளோட அடிப்படையில எப்படி உருவாக்கலான்னு பார்ப்போம்.
இந்த சவாலை எதிர்கொள்ள நாங்க சதுர்முக கோட்பாடு அப்படிங்கிற ஒரு வியூகத்தை முன்வைக்கிறோம். அதாவது ஒரு புது தலைவர் 4 முகங்களோட 4 குணங்களோட இருக்கணும். ஊழலுக்கு எதிரா சிவனோட ஆக்ரோஷம், மக்களுக்கு நிலையான வளர்ச்சியை வழங்குற விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை, புது வேலைவாய்ப்புகளை உருவாக்குற பிரம்மாவோட புதுமை, கடைசியா நலிவடைஞ்சவங்களை பாதுகாக்கிற துர்க்கையோட கருணை. இந்த 4ம் சேரும்போதுதான் மக்களோட நம்பிக்கையை திரும்ப பெற முடியும். ஒவ்வொரு சமூக பிரிவினர்கிட்டையும் அவங்க தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். வன்னியர் சமூகத்திடம் விவசாய ஆதரவு, சந்தை வாய்ப்புகள் பத்தி பேசணும். பட்டியலின மக்கள் கிட்ட கண்ணியம், நீதி, மேம்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் பத்தி பேசணும். இளைஞர்கள் கிட்ட உள்ளூர்ல வேலை வாய்ப்பு பத்தியும், பெண்கள் கிட்ட பாதுகாப்பு, நிதி சுதந்திரம் பத்தியும் பேசணும். இதுதான் தேவைகளை மையப்படுத்தின ஒரு உண்மையான அணுகுமுறை. வெறும் பேச்சும் வியூகமும் மட்டும் பத்தாது. அதையெல்லாம் எப்படி செயல்படுத்த போறோம்னு தெளிவா சொல்லணும். ஒவ்வொரு வாக்குறுதியும் அளவிடக்கூடியதா, செயல்படுத்தக்கூடியதா மாத்தணும். இது மக்களுக்கும் அவங்கள ஆளப் போறவங்களுக்கும் இடையில ஒரு புதிய வெளிப்படையான ஒப்பந்தம் மாதிரி. உதாரணத்துக்கு இந்த 2 திட்டங்களை பாருங்க. 30 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான குடிநீர். இது நேரடியா மக்களோட ஆரோக்கியத்துல செய்யற முதலீடு. 20 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு விவசாய தொழிற்பூங்கா. இது உள்ளூர் இளைஞர்கள் வெளியூர் போகாம அவங்க சொந்த ஊர்லயே ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக்க ஒரு பெரிய வாய்ப்பு. 2000. இந்த எண்ணம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது 2000 குடும்பங்களோட வாழ்வாதாரம். இது 2000 இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போறதை தடுக்க போற ஒரு தடுப்பணை. இதுதான் வளர்ச்சியோட உண்மையான அர்த்தம். ஒரு வாக்காளரோட ஆதரவை கேட்கறது அவங்களோட நம்பிக்கையை கேட்கிற மாதிரி. அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களோட சம்மதத்தை பெற வேண்டியது சட்டப்படி மட்டும் இல்ல, தார்மீகப்படியும் நம்மளோட கடமை. நம்பிக்கைங்கிற அடித்தளத்துல தான் ஒரு நல்ல அரசியலை கட்ட முடியும். இப்போ திருக்கோயிலூர் மக்கள் ஒரு முக்கியமான திருப்புமுனையில நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி இருக்கிற தேர்வு என்ன, அத பத்தி பேசுவோம். அவங்க முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு பழகிப்போன பழைய பாதை. ஆழமான வேர்கள் இருக்கு, வலுவான கட்சி அமைப்பு இருக்கு, ஆனா நம்பிக்கை சிதைஞ்சு போயிருக்கு. இன்னொன்னு ஒரு புதிய பாதை. தூய்மையான நிர்வாகம், தரவுகளை அடிப்படையா வச்ச திட்டம் இருக்கு, ஆனா நம்பிக்கைய முதல்ல இருந்து உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கு. ஒரு தேர்தலுங்கிறது இலக்கு கிடையாது. அதுதான் உண்மையான ஆட்சி நிர்வாக பணிகளோட ஆரம்பம். இந்த எண்ணம் ஒவ்வொரு தலைவருக்கும் இருக்கணும். ஒரு சாலைங்கிறது வெறும் தார் இல்ல, அது வாய்ப்புகளுக்கான ஒரு பாதை. ஒரு குடிநீர் குழாய்ங்கிறது ஆரோக்கியத்துக்கான ஒரு வாக்குறுதி. ஒரு வேலைங்கிறது சொந்த ஊர்லயே ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக்க ஒரு காரணம். இந்த அடிப்படை மனித கண்ணியத்தையும் நம்பிக்கையையும் மீட்டெடுக்கிறது தான் உண்மையான தலைமைத்துவம். நீங்கள் மக்களை மையமாக கொண்ட தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.aa mgr@blueprintstrategies.aa என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 08042041602 என்ற எண்ணை அழையுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.